துவக்கம் முதல் கடைசி வரையிலும் கர்த்தர் நீர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால் கர்த்தர் நீர் நிறைத்து உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த உம்முடைய மகிமையை ஆண்டவரை கொண்டாடவும் கர்த்தர் நீர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துகிற ஆசிரியர்களை உடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர்களுடைய வேத வசனங்களை ஆண்டவரை ஆராய்ந்து அறிய சிறு வயது முதலே கர்த்தர் நீர் அவர்களை கற்பிப்பதற்காக போதிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் ஆண்டவரை நீர் நிரப்பி இந்த நாள் அவர்கள் எதை கற்றுக்கொள்ள நீர் விரும்புகிறீரோ அதை அவர்கள் கற்றுக்கொள்ள முழு மனதோடு பிள்ளைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இருதயம் அவர்களை ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே. அவரை சேவிக்கும் நம்ம சந்ததி அவரை
சொல்லு. இருட்டா இருந்தா லைட்டை போட்டு பார்க்கணும். நீங்க அப்படியே டார்ச் அடிக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் வந்து என்ன சொன்னாங்க? ஓகே, லைட்டை போட்டு பார்க்கணும் இருட்டா இருக்கிற இடத்துல. ஓகேவா? சோ இந்த ஐட்டம் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஐட்டத்தை எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பேசிக் சர்ச் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் த வேர்ட். ஓகே, யூ கீப் சர்ச்சிங் சம்திங், இல்ல யூ சர்ச். சோ நம்மளும் ஏசப்பாவோட ஜெனரேஷனா தேவனுடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவரை தேடுகிற சந்ததியா இருக்கணும். என்னது? கேட்கலை. தேடுகிற சந்ததி. என்னது? தேடுகிற சந்ததி. தேடுறதுன்னா என்னது? யூ கீப் சீக்கிங், சர்ச்சிங். இல்ல இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? சீக்கிங் ஜெனரேஷன். என்னது? கேட்கல. ஓகே, வெரி குட். வாழ்க்கையில அப்பா கேட்டிருக்காங்க சில பேர்லாம். ஓகே, இதெல்லாம் இட்ஸ் a type of vegetables in Tamil. ஓகே, வெண்டைக்காய், சுண்டைக்காய். என்ன சொன்ன? காய் போயிட்டீங்களா? கடை போயிட்டீங்களா? அவரைக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய், அவரைக்காய். வெண்டைக்காய், சுண்டைக்காய், அவரைக்காய் சொன்னோன்னே என்ன பண்ணணும்? நீங்க உட்காந்துருக்கவங்க டக்குன்னு ஏஞ்சி நிக்கணும். என்னது? உட்கார்ந்து இருக்கவங்க டக்குன்னு ஏஞ்சி நிக்கணும். நிக்கலாமா? வெண்டைக்காய், சுண்டைக்காய், அவரைக்காய் சொன்னாதான் எழுதிக்கணும். இத பாரு, இதெல்லாம் முந்திரிஸ். கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், பிஸ்டாஷியஸ்லாம் போட்டு அதை இதை வச்சு சாப்பிடுவோம். பாயாசம். உட்காருங்க. வெண்டைக்காய், சுண்டைக்காய், அவரைக்காய் அப்படி சொன்னாதான் எழுதிக்கணும். உட்காருங்க. வெண்டைக்காய், சுண்டைக்காய் எல்லாம் ஃபுல்லா உட்காரணும். ஃபுல்லா நல்லா எல்லாம் கீழே உட்காரணும். எல்லா பார்ட்ஸும் கீழே உட்கார்ந்துருங்க. அப்படியே. ஓகே, வெண்டைக்காய், சுண்டைக்காய், முருங்கைக்காய். ஆல் முருங்கைக்காய் ஆர் ஸ்டாண்டிங். உட்கார். நான் என்ன சொன்னேன்? எந்திரிக்கணும் சொன்னேன். வெண்டைக்காய், சுண்டைக்காய், அவரைக்காய். பாரு, கவனிக்கவே இல்லை. ஓகே, பண்ணலாமா? ஆக்ஷன் சாங். வெரி குட். வெரி குட், சூப்பர். கொஞ்சம் நீங்க பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டு மெய்யூர் போறதுக்கு வழிய தேடுறேன். எப்ப எத்தனை வாட்டி நான் பாக்குறேன், எத்தனை பேர்கிட்ட நான் கேக்குறேன். இங்க பாருங்க, இவங்க கிட்ட எல்லாம் கேட்டேன், யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. பாருங்க, உருண்டு கீழே கார்பெட் குள்ள என்ன இருக்குதுன்னு தேடிட்டு இருக்காங்க. மைக்ரோஸ்கோப் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் இவங்க கையில. ஓகே, இப்போ எத்தனை பேர்கிட்ட தெரியுமா நான் கேட்டுட்டேன், ஒருத்தருக்கும் எங்க வழி தெரியல. மெய்யூருக்கு வழியே தெரியல. நான் என்னதான் பண்றதுன்னு தெரியல. ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். ரொம்ப பேர்கிட்ட கேட்டுட்டேன். வழியே தெரியாம எனக்கு அப்படியே தலைலாம் சுத்துது. நான் எப்பதான் போய் மெய்யூருக்கு போறேன்னு எனக்கு தெரியலையே. ஆஹா, சூப்பரா சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே சூப்பர் மெரூன் கலர் ட்ரெஸ்ல ஒரு அக்கா நிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஏன்னா வேற ஆள் இல்ல பாத்துக்கோ வழி கேக்குறதுக்கு. கா எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்க்கா. சொல்லுங்க. அக்கா, எனக்கு இந்த பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்திருக்கேன். மெய்யூர் போகிறதுக்கு வழி தெரியணும். இவ்வளவு தானே? தெரியுமா உங்களுக்கு? ஆமா, கூகுள் மேப் எடுத்து சர்ச் பண்ணா அது தெரிய போகுது. ஆனா கூகுள் மேப் எல்லாம் வந்துட்டே. அட போங்கக்கா, எனக்கு தெரியாதாக்கா. நீங்க வேற, நான் தான் கூகுள் மேப் எல்லாம் போட்டு பார்த்துட்டு கூகுள் மேப்புக்கே தெரியாத இடம் வந்து என்னக்கா நான் கண்டுபிடிக்கவே முடியலக்கா. சிம்பிள் விஷயம் தான், நான் சொல்றேன். சொல்லுங்க. நேரா போங்க. இருக்கக்கா, நீங்க வேற, நீங்க சொல்ல நான் 60 இப்படி தான வரணும். இவங்க என்ன அப்படியே ஒரு 360. சரி, அப்படியே ஒரு 360. அப்படியே ரைட். ரைட் லெஃப்ட். 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 அப்படியே ரைட்.
அப்படியே ரைட் நேரா போயிட்டு நேரா போயிட்டு அப்படியே ஒரு யூ டர்ன் அப்படியே யூ டர்ன் சுத்துறீங்க. ஓ யூ டர்ன் சரி. வந்துட்டா நீங்க கேட்ட வழி வந்துரும். சுத்தம். ஓகேவா? புரியுதா? புரிஞ்சுச்சாவா? யாருக்காச்சும் புரிஞ்சுச்சா அந்த டைரக்ஷன்? நேரா போங்க. திருப்பியுமா? நேரா போங்க. அப்படியே ரைட் வாங்க. நீங்க கூட சேர்ந்து சொல்லுங்கப்பா. அப்படியே ரைட் வாங்க. அப்படியே நேரா போங்க. அப்படியே ஒரு லெஃப்ட் வாங்க. அப்படியே ஒரு 360. அப்படியே ரைட். அப்படியே லெஃப்ட். ஒரு யூ டர்ன். அவ்வளவுதான். அப்படியா? சரி நான் போறேன். எனக்கு தான் இத்தனை பேர் டைரக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இல்ல, வயசாயிடுச்சு பாத்துக்கோங்க. இத்தனை பேரை இப்போ எனக்கு சொல்ல போறாங்க. சரியா? தேங்க் யூ அக்கா. நான் போய் பார்க்கறேன். ஓகே. ஐயோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ஓகே. நேரா போறேன். அப்புறம் ரைட் லெஃப்டா? ரைட். அடுத்து எதுக்கு ரைட் போனோனே லெஃப்ட் போக சொல்றீங்க? நீங்க போய் அடிச்சுக்கிறதுக்கா? ரைட் போயிட்டு லெஃப்ட். ரைட் ஆல்ரெடி போயிட்டேனே. லெஃப்ட் லெஃப்ட். ஓகே லெஃப்ட். 360 டிகிரி. அப்புறம் ரைட் லெஃப்ட். அப்புறம் யூ டர்ன். அட பாவிகளா, போன இடத்துல இருந்தே திருப்பி வந்து வர வச்சிட்டாங்க. நீங்க சொன்ன டைரக்ஷன் நீங்க தப்பு இல்ல. ஒன்னு சொல்லுச்சு ஒரு அக்கா. அக்கா நீ சொன்ன டைரக்ஷனுக்கு உடனே நீ இங்க இருக்கிற. ஆமா பின்ன என்ன, நீங்க தானே சொன்னீங்க. சொன்னா யூ டர்ன் போட்டு இதே இடத்துக்கு தான் வந்திருக்கேன் நானு. நான் ஆளு கிட்ட போறேன்க்கா. ஓகே. ஐயோ என்னையா இது இவ்ளோ நேரம் வெயில்ல டைரக்ஷன் சொல்லி யாராவது தண்ணி கொடுங்கப்பா. என்னால முடியலப்பா. இவ்வளோ நேரம் நடந்து யாராவது தவிச்ச வயிற்று தண்ணி குடிக்கிறீங்களா? பாருங்க ரொம்ப மோசம். என்ன பசங்க sin data plus cos data இதெல்லாம் எப்படி இந்த சம்மெல்லாம் ப்ராப்ளம்லாம் எப்படி கிளாஸ் பண்றது? இதை மட்டும் முடிச்சிட்டேன்னா யூனிவர்ஸ்ல அப்புறம் என் நேம் தான் உலக அளவுல அப்புறம் நான் தான் ஃபேமஸ் ஆக போறேன். எப்படி கிளியர் பண்றது? ஒரு ப்ராப்ளத்தை எப்படியாவது கிளியர் பண்ணணுமே. என்ன பண்ண? நம்ம அறிவுக்கு நம்ம எங்கேயோ இருக்க வேண்டியது. ஆனா இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும் எதையோ குழப்பிட்டு இருக்கே. சரி பாப்போம் இதை எப்படியாவது செம்ம கிளியர் பண்றதுக்கு பார்க்கலாம். ஆஹா ஒருத்தவங்களுக்கு கண் தெரியல போல, அதான் கண்ணாடி போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அக்கா வழி தெரியலையாக்கா? நானே தேடி தாக்கா அலைஞ்சிட்டு இருக்கேன். யார் நீங்க? என்ன வேணும்? அக்கா உங்களுக்கு கண் தெரியுமா? தெரியாதா? கண்ணெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். யாரு தெரியுமா? சும்மா மாட்டிக்கிட்டா. யாரு தெரியுமா? யாரு நீ? என்ன தெரியாதவங்க? டெய்லி டிவில பாக்குறீங்க, நியூஸ் பேப்பர் பாக்குறீங்க. அரிய வகை விலங்கு கண்டுபிடிக்கப்பட்டது, அரிய வகை விலங்கு பறவை கண்டுபிடிக்கப்பட்டது, கடலுக்கு அடியில் புது உயிரினம், எல்லாமே என் கண்டுபிடிப்பு தான். நான் தான் எவ்வளவு நாலேஜ், எவ்வளவு சர்டிபிகேட், எவ்வளவு கோல்டு மெடல், என்ன உங்களுக்கு தெரியலையா? அரிய வகை விலங்குன்னு சொன்ன உடனே நீங்க தான் நினைச்சேன். ஐயோ அது எப்பவும் கடற்கடியிலேயே இருந்து வரனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஓகே இதெல்லாம் விடுங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம். இந்த கதையே எனக்கு வேணாம். இப்ப நான் வந்து பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்து மெய்யூருக்கு போக வழியை தேடிட்டு இருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணணும். எனக்கு இருக்கிற ப்ராப்ளமே பெருசா இருக்குது. இது அட ஒன்னோட வழியை நான் சொல்றேம்மா. அது ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலி ஐ அம் நான் ஒரு ஹியூமன் கால்குலேட்டர் தான். ஆனா என்னவோ எனக்கு தெரியல, இந்த ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ண முடியல. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம், சின்ன மேத்ஸ் தான். இத மட்டும் இது தெரியாதா உங்களுக்கு? 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது sin θ + cos θ = tan θ. போமா நீ என்ன இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டீங்க? இவ்வளவு சால்வ் பண்ணீங்க. ஐன்ஸ்டைனோட பெரிய மூலமா உனக்கு. நீ எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்ட. நீ பெரிய ஆளுமா நீ. என்னோட கவலையை தீர்த்துட்டேன். நான் தான் அடுத்தது வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆக போறேன். உலக அளவுல என் பேரு தான் எல்லா இடத்துலயும். நான் தான் எல்லா இடத்துலயும் நியூஸ் பேப்பர், டிவி, எல்லா சோசியல் மீடியால என்னோட பேர் தான் பிரபலம் ஆகும். நீங்களே இதாயிடுச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. என்னம்மா நீ வலிய கேட்க வந்தம்மா? ஏம்மா வலிதா? சரி வலி தானே, மெய்யூர் தானே. இப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அப்படியே
அப்படியே வந்துடும். பாவிகளா, என்னமோ வந்தாங்க, அபூர்வ அரிய வகை விலங்குன்னு வந்தாங்க, என்னத்தையோ சைன்டிட்டா காஸ்டிக்கிறான்னு கேட்டு போயிட்டாங்க. வழியை கேட்டா என்னத்தையோ உளறிட்டு போறாங்க. ஐயோ, இவங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது? ஐயோ, ஒரே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. Read this. சூப்பர். This. This is Job. ஜேக்கப். Jacob. The generation of those who seek him, who seek you fear. வெரி குட். சூப்பர். கை தட்டிடலாமா? ரொம்ப சின்ன பிள்ளை அழகா வாசித்தா பாரு. கை தட்டலாமா? Jacob, the generation of those who seek your face. Psalm 24:6. Okay, you also read. This is Jacob, the generation of those who seek your face. Psalm chapter 24:6. Okay, very good. 1 2 3 1 2 3 1 2 3. Very good. Super. Okay. இந்த வசனத்தை யார் இப்போ உடனே சொல்ல